வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா பற்றி ஒரு வாழ்க சிறிய வளமுடன் அறிமுகம் அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா பற்றி வாழ்க வையகம். அறிமுகங்களை அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்றங்கள் இணைந்து நடத்தும் கூட்டுத்தவ நிகழ்வில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மூத்த பேராசிரியர்களின் சிறப்பு சிந்தனை இடம்பெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்துள்ள பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி முத்துக்குமரேசன் ஐயா அவர்கள், மெய் முத்துக்குமரேசன் ஐயா அவர்களை பற்றிய அறிமுகத்தை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா அவர்கள் கல்வி தகுதியாக பிஇ, எம்எஸ்சி யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ், எம்டெக், எம்எஸ்சி இன் சைக்காலஜி படித்துள்ளார்கள். மன வளக்கலை பேராசிரியராக தொடர்ந்து தொண்டாற்றி வருகிறார்கள். கை ஆராய்ச்சி மாணவராவார். உளவியல் ஆலோசகராகவும் புதுக்கோட்டையை மையமாக கொண்டு அங்கிருந்து அவர்களுடைய அற்புதமான உலகெங்கிலும் சேவை செய்து வருகிறாங்க. ஐயாவை பற்றி அறிமுகப்பட்டப்ப இவ்வளவுதான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு தன்னடக்கமும் வேதாத்திரத்தை தன் வாழ்நாளாக அந்த வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து பின்பற்றும் ஒரு ஒப்பற்ற எளிமையே வடிவான ஐயாவா அவர்களை பார்த்து நம்மளும் நிறைய கத்துக்கிறோம். அந்த வகையில் ஐயா அவர்களை அனைவரின் சார்பில் வரவேற்று பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அகம், புறம், ஆனந்தம் என்ற தலைப்பில் அற்புதமான சிந்தனை வழங்க ஐயா அவர்களை அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். சிந்தனையாளர்களே, அறிவிற் சிறந்த பெரியோர்களே, மனவளக்கலை பயிலும் மாண்புமிக்கவர்களே, அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவரையும் வணங்கியும் இந்த நிகழ்விலே என்னை அழைத்து இந்த உரையை நிகழ்த்துவதற்கு உழைத்த ஏற்பாடு செய்த அன்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை வாழ்த்துக்களாக பகிர்ந்து ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய நினைவுகளோடு நாம் அகம், புறம், ஆனந்தம் என்னும் இந்த தலைப்பிலே நாம் சிறிது நேரம் உரை நிகழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். இன்பமே அளவு முறை மீற மாற துன்பமாய் மாறிவிடும். இது இயற்கை உண்மை. இன்பமே துய்க்கவெனில் தோன்றுகின்ற துன்பத்தை ஒழுக்கமுடன் தீர்த்தால் போதும். துன்பம் குறைந்திட இன்பம் நிலைத்திடும். இன்பம் பெருகிட துன்பம் விளைந்திடும். எதனாலே உந்தனக்கு இன்ப வாழ்வு கிடைக்குமெனில் எதனாலே உந்தனக்கு இன்ப வாழ்வு கிடைக்குமெனில் விதவிதமாய் அலங்காரம், வீண் பேச்சு இவையொழித்து மிதமான உழைப்பு, உணவு, மேலான எண்ணம், நிதனிதமும் பழக்கத்தில் நீ கொள்ள அது கிட்டும். எதனாலே உந்தனக்கு இன்ப வாழ்வு கிடைக்குமெனில் விதவிதமாய் அலங்காரம், வீண் பேச்சு இவையொழித்து மிதமான உழைப்பு, உணவு, மேலான எண்ணம், நிதனிதமும் பழக்கத்தில் நீ கொள்ள அது கிட்டும். வாழ்க வளமுடன். இந்த கவிகள் எல்லாம் ஆசான் அருட்தந்தை அவர்கள் இன்பம் நிலைப்பதற்கும் துன்பம் தவிர்ப்பதற்கும் தொடர்ந்து நீடித்து காப்பதற்குமாக கொடுக்கப்பட்ட கவிகள். நண்பர்களே, அகம், புறம், ஆனந்தம் என்கிற இந்த தலைப்பிலே நாம் பேசுகின்றோம். இதில் ஆனந்தம் என்பது ஒரு விளைவு. அது அகத்திலையும் இருக்கணும், புறத்திலையும் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம இத பேசுறோம். அப்ப அகம்னா என்ன, புறம்னா என்ன அப்படிங்கிறத பத்தின ஒரு முழு புரிதல் கிடைத்து விட்டால் அதை ஆனந்தமாக வைத்திருப்பதற்கான வழிகளை மனவளக்கலை எவ்வாறு நம்மிடம் கொடுத்திருக்கிறது என்பதை கண்டுகொள்ளலாம். ஆக இந்த உரையை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், புறம் அகம் இரண்டுக்குள்ள தொடர்பும் இரண்டுக்கான மூலமும் இவைகளை பற்றி நாம் சிறிது நேரம் சிந்திக்கலாம்.
முதல்ல புறத்தை பத்தி யோசிக்கலாம். நான் வாழ்க்கை நடத்துறேன். அந்த வாழ்க்கை நடத்துறப்ப என்னோட ஒரு குடும்பத்துல உறுப்பினரா இருந்து நடத்துறேன். ஒண்ணு திருமண வயதிலே இருப்பவர்கள், திருமணம் செய்தவர்கள், இல்லற வாழ்விலே இருப்பவர்கள், வாழ்க்கை துணை, தங்களை பெற்றவர்கள், பிறகு தான் பெற்றவர்கள் என்று ஒரு குடும்ப அமைப்பு, அல்லது குழந்தையாக இருக்கலாம், அல்லது 15 வயதிலே இருக்கலாம். எந்த சூழலே இருந்தாலும் ஒரு குடும்பத்திலே பிறவர்களோடு தொடர்பு கொண்டு வாழ்கிறோம். இது ரிலேஷன்ஷிப் என்கிறோம், அதாவது உறவு முறை தொடர்புகள். பிறகு ஒரு இல்வாழ்வான் என்று எடுத்துக்கொள்வோம் நடைமுறையிலே. ஸோ அவனுக்கு பொருள் ஈட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் தன்னை நம்பி வந்தவர்கள், தன்னை பெற்றவர்கள், தான் பெற்றவர்கள், இவர்கள் எல்லாம் காத்து நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருப்பதனாலே உழைத்து பொருளீட்ட வேண்டும். அப்ப உழைப்பதற்கு சமுதாயத்திற்கு வர வேண்டும். சமுதாயம் என்பது தனிநபர்களின் தொகுப்பு தான் என்ற போதும் பொருளை உருவாக்குதல், பிறகு பிறருக்கு பகிர்ந்தளித்தல், ஒருவருக்கொருவர் பொருளை மாற்றிக்கொள்ளுதல் என்கிற அடிப்படையிலே தான் இந்த சமுதாயத்திலே தொழில் நடைபெறுகிறது. அவற்றிலிருந்து தான் பணம் உற்பத்தி செய்வது. இப்ப தான் என்ற நிலையிலே வாழக்கூடிய ஒருவர் குடும்பத்தோடு இருக்கிறார், பிறகு சமுதாயத்தோடு தொடர்பு கொள்கிறார். சமுதாயம் என்று வரும் பொழுது சில அறநெறிகள், ஒழுக்க முறைகள் இருக்கு. அவைகளிலிருந்து வேறுபட்டு போய்விடாமல் அதனுடைய ஒட்டி உறவாடி வாழ வேண்டும். அப்ப இந்த அமைப்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொருள் ஈட்ட வேண்டும் என்பது நமக்கு தேவை இருக்கிறது. ஆன போதிலும் கூட அது இயற்கையை வளம் காத்து பொருள் ஈட்ட வேண்டும். இயற்கையை அழித்து விட்டு எப்படி வாழ முடியும்? இயற்கையோடு வாழக்கூடிய நாம் அப்படி அதை அழித்து விட்டு வாழ முடியாது. அப்ப தான், குடும்பம், சமுதாயம், இயற்கை என்கிற அமைப்புகளோடு புறம் நீளுகிறது. அப்ப இயற்கை என்பதுதான் ஆதாரம். இயற்கையில் இருந்துதான் இவையெல்லாம் தொடர்ந்து வந்திருக்கிறது. எப்படி என்று பார்த்தால், ஆதியிலே ஒன்றுமில்லாமல் இருந்த ஒன்றுதான். அதை தான் நாம் எல்லா சமயங்களும், அல்லது பிற மதங்களும், எல்லா மார்க்கங்களும் அதை கடவுள் என்ற பெயராலே சொல்லி, எதற்கு முந்தி சென்று பார்க்க முடியாதோ அதற்கு வியாக்கணமாக கடவுள் என்ற பெயரை இட்டிருக்கு. அந்த கடவுள் குறித்த வியாக்கணங்கள், கடவுள் குறித்த தன்மைகள், அவற்றிலே பல வேறுபாடுகள் உண்டு சமயங்களுக்கு இடையே. அதிலே ஆசான் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் இந்த நூற்றாண்டு தந்த மகான். அவர் இறை குறித்த வியாக்கணத்தை கொடுக்கிறார். அந்த வியாக்கணம் அது சுத்த வெளி என்றும், அது யாரு கூடயும் ஈடு இணையற்ற நிலையிலே இருக்கிறது என்றும், சர்வ வல்லமையுடையதாக இருக்கக்கூடிய பிதாவாக அது இருப்பதாகவும், அது ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவிலே அது அன்கம்பேரபிளா இருக்கிறதுனால இன்னொன்றை நாம் பார்க்க முடியாது. அது சுத்தவெளி என்ற பெயரிட்டு ஆதி நிலையிலே இருப்பு நிலையாக சுத்தவெளி என்ற நிலையிலே இருந்த ஒன்றுதான் இன்று இத்தனையுமாக மலர்ந்திருக்கிறது என்ற ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் மகரிஷி அவர்கள் இந்த தத்துவ மனவளக்கலை வகுப்புகளை உருவாக்கி இருக்கிறார். அந்த அடிப்படையிலே ஆதி எனும் பரம்பொருளே மெய், அதுவேதான் எழுச்சி பெறுகிறது. அது எழுச்சி பெறுவதற்கு என்ன காரணம், அதை தான் ஆராய வேண்டும். வெறும் வார்த்தைகளால் எழுச்சி பெறுகிறது என்று நிறுத்தவில்லை மகரிஷி அவர்கள். அதற்கு உரிய காரணங்களை கூறுகிறார். ஏனென்றால் எல்லா ஆற்றலும் அறிவும் அவற்றிலே பொதிந்திருக்கும் பொழுது அந்த ஆற்றல் என்ன ஆகும் என்று பார்க்கும் பொழுது, வேறு இன்னொன்று இல்லாத பொழுது, ஒரே ஒன்றாக இருக்கிற பொழுது தனக்குத்தானே அது இறுக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இறுக்க சக்தியை அங்கே குறிப்பிடுகிறார். அப்படி தனக்குத்தானே இறுக்கிக் கொண்டிருக்குமே என்றால் அங்கே ஒரு அதிர்வு ஏற்பட்டுவிடும். ஸ்டிங் தியரி என்று இயற்பியலிலே இருக்கிறது. எப்படி பிங் பேங் தியரி என்று ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் முன்னெடுக்கிறார்களோ அதுபோல பிரபஞ்சத்தை பற்றிய மற்றும் ஒரு புதிய தியரியாக ஸ்டிங் தியரி என்று சொல்லுவேன். ஸ்டிங் என்று வரும் பொழுது ஒரு ரப்பர் பேண்ட் போன்ற ஒன்று, அது இரண்டு பக்கமும் இழுவை இருக்கும் பொழுது எப்படி அதிர்வுகளை கொண்டிருக்குமோ அதுபோல எப்போதும் அந்த ஸ்டிங் அதிர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு அணுக்குள் இப்படித்தான் இருக்கிறது என்று ஸ்டிங் தியரி குறிப்பிடுகிறது. மகரிஷி அவர்கள் இந்த தன்னதிர்வை குறிப்பிடுகிறார்கள். அறிவியலோடு ஒப்புநோக்குவதற்காக நான் குறிப்பிடுகின்றேன். ஸ்டிங் தியரியில் குறிப்பிடக்கூடிய அதிர்வு போல மகரிஷி அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், அது எழுச்சி பெற்றது. எழுச்சி பெற்றதுக்கு காரணம் இந்த ஆற்றல் தன்னையே இறுக்கி கொண்டது. தன்னை இறுக்கி கொண்டதால் அது தன் அதிர்வை கொண்டது. தன் அதிர்வை கொண்டிருப்பதால் ஆங்காங்கு தன் இறுக்கத்தாலும் தன் அதிர்வினாலும் இந்த ஒன்றுபட்டிருந்த இந்த சுத்தவெளி என்ற ஒரு மெய்ப்பொருள் நிலை அதை துண்டுபட்டு எழுச்சி பெறும் பொழுது ஆங்காங்கு அது ஒரு டஸ்ட் பார்ட்டிகளாக, அது துகள்களாக மாறிவிடுகின்றன. மேலும் இந்த தன் இறுக்கமும் தன் அதிர்வும் கொண்ட இந்த பகுதியில் சூழ்ந்தழுத்தி கொண்டிருப்பதனால், சூழ்ந்தழுத்தும் ஆற்றலின் காரணமாக இந்த துகள்கள் விரைவாக தற்சுழற்சி பெறுகிறது. தற்சுழற்சி பெற்றுக் கொண்டிருப்பதால் அவற்றிலிருந்து ஒரு சுழல் அலை வெளியேறுகிறது. அப்படி வெளியேறிய சுழல் அலை அந்த அலைகளை, அந்த துகள்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய சுத்தவெளி என்ற மெய்ப்பொருளுடைய மோதுகிறது. அதனால் ஏற்படக்கூடிய விளைவை தான் காந்தம் என்று மகரிஷி குறிப்பிடுகிறார்.
இப்படி ஒரு இருப்பு நிலையாக இருந்த ஒன்று துண்டுபட்டு துகளாகி துகள்களின் காரணமாக வெளியேறக்கூடிய சுழலலை விரிந்து விரிவலையாகி அது காந்தம் என்ற தன்மையை அடைகிறது. ஆனால் துகளாக இருக்கும் பொழுது அந்த காந்த நிலையிலே பெரிய மாற்றங்களை காணவில்லை மகரிஷி அவர்கள். பிறகு அவர் குறிப்பிடுகிறார், சூழ்ந்தெழுத்து மாற்றலின் காரணமாக இந்த துகள்கள் எல்லாம் ஒன்று கூடி இயங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அங்கங்கே ஒரு இன்டகிரேட்டட், அதாவது தொகுப்பு நிலை ஏற்படுகிறது. இந்த தொகுப்பு நிலைதான் விண் என்றும், இதுவே முதல் பௌதீகம், தோற்றத்திற்கான அடிப்படை பொருள் இதுதான். இதைத்தான் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக ஒரு தோற்றம் எப்படி உருவாகிறது என்றால் இருப்பு நிலையிலிருந்தே உருவாகிறது. தோற்றத்துக்கு உருவாவதற்கு பல இறை துகள்கள் உதவியாக இருக்கின்றன. அப்ப இறை துகள்களின் தொகுப்பாக தோற்றம் உருவாகிறது. இந்த தோற்றம் முதல் தோற்றம், ஆனால் கண்ணுக்கு புலனாகாத தோற்றத்துக்கான அடிப்படை பொருளாகிறது. இன்னும் தோற்றத்துக்கு ஆகவில்லை, ஆனால் முதல் அடிப்படை பொருளாகிறது. அந்த அடிப்படை பொருள் என்று சொல்லப்படக்கூடிய விண்ணோ கோடிக்கணக்கான இறை துகள்களின் தொகுப்பாக இருக்கிறது. இந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய அதே விரிவலை வெளியிலே இருக்கக்கூடிய சுத்தவெளியோடு மோதுவதால் ஏற்பட்ட அந்த தன்மாற்றம் காந்தம் என்று கூறினோம். அதை காந்தம் இந்த விண் என்ற பௌதிக நிலையிலே அது என்ன ஆகிறது என்றால் அழுத்தம் என்ற ஒரு காந்த தன் மாத்திரையை அது வெளிப்படுத்துகிறது. ஆகவே இதை முதல் பௌதிகம் என்று குறிப்பிடுகிறோம். ஆக இருப்பு நிலையாக இருந்த ஒன்று இயக்கத்திற்கு வந்தது. இயக்க நிலை வந்த பிறகு என்னவென்றால் இயக்கத்தால் ஒரு ஆற்றல் உருவாகிறது. அந்த ஆற்றல் தான் காந்தம் என்று குறிப்பிடுகிறது. அது அழுத்தம் என்ற ஒரு தன்மாத்திரையாக மாறுகிறது. அப்ப இந்த அழுத்தத்திலே பல வேறுபாடுகள் ஏற்படுகின்றன. ஒரு விண்ணுக்கும் இன்னொரு விண்ணுக்கும் இடையே பல வேறுபாடுகள் ஏற்படுகின்றன. இப்படி அழுத்த வேறுபாடுகள் வருகின்றன. அப்போ தொடக்கத்திலே ஆதி நிலையிலே இருப்பாக இருந்த ஒன்று இயக்க நிலைக்கு வந்த பிறகு ஆற்றல் நிலையிலே வருகிறது. ஆற்றலில் ஏற்பட்ட மாறுபாடுகள், அழுத்த வேறுபாட்டின் காரணமாக இந்த அணுக்களின் நிலைமை சற்று இறங்கி, அதாவது அந்த அதிவேகம் குறைந்து மேலும் அடுத்த தன்மையை அடையும் பொழுது வேகம் குறைந்த அணுக்கள் எல்லாம் ஒன்று கூடி இயங்குவதற்கான கூட்டு பக்குவ பரிபூரண நிலை கூட்டு பக்குவ நிலை ஏற்படும் பொழுது அந்த கூட்டு பக்குவத்தின் காரணமாக தோற்றங்கள் உருவாகிறது. அது தோற்ற நிலையாகிறது. அதாவது ஒரு பௌதீகம் மேலும் 2, 3, 4, 5 என்ற 5 பௌதீக பிரிவுகளாக உருவாகி இந்த பிரபஞ்சம் முழுவதும் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் இருப்பு நிலை ஒன்று, இருப்பே அசைந்து இயக்க நிலைக்கு வந்தது. இயக்க ஆற்றலில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக பல வேறுபட்ட அணுக்கள் ஒன்று கூடி இயங்கும் பொழுது அவற்றிலே மூலகங்களும் பஞ்சபூதங்களும் உருவாகி தோற்றங்கள் உருவாகிவிட்டன. ஆக 2 விஷயம், ஒன்று வெளி, இன்னொன்று விண். இவைகள் தான் இங்கே இருக்கின்றன. அப்ப வெளி என்பது சுத்தவெளி என்ற இருப்பு நிலை, இன்னொன்று இயக்க களம். இப்ப களமாக பார்க்கும் பொழுது 2ஆக பார்க்கின்றோம். ஒன்னு இருப்பு நிலை, இன்னொன்று இயக்க களம். இந்த இயக்க களம் என்பதுதான் பேரியக்க மண்டலம் என்று குறிப்பிடுகிறது. பேரியக்க மண்டலம் அணு முதற்கொண்டு அண்டங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தொகுப்பு நிலை, இது தோற்ற நிலையாக இருக்கிறது. அப்ப புறத்தில் இப்படிதான் இருக்கிறது. இதுதான் என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய நிலை. அப்ப இந்த இருப்பு நிலை என்பது எங்கும் இருக்கிறது, தனியாக இருப்பாகவும் இருக்கிறது. தோற்ற நிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே இருக்கிறது. அதைதான் பிரபஞ்சம் என்று குறிப்பிடுகின்றோம். அதுதான் பேரியக்க மண்டலம் என்று குறிப்பிடுகின்றோம். அந்த பேரியக்க மண்டலம் எது என்று பார்த்தால் எங்கும் இந்த பேரியக்க மண்டலத்துக்கு அப்பாலும் இருப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒன்றுதான் பேரியக்க மண்டலமாகவும் இருக்கிறது என்று பார்க்கிறது. அப்ப பேரியக்க மண்டலமாகவும் இருக்கிறது என்றால் அந்த பேரியக்க மண்டலத்துக்குள்ளும் இருக்கிறது. ஆக அந்த இருப்பு நிலை என்று சொல்லப்பட்டது தனியாக இருப்பாகவும் இருக்கிறது, இந்த இயக்கத்துக்கு உள்ளேயும் இருப்பாகவும் இருக்கிறது. ஆக இருப்பு எங்கும் ஊடுருவி நிறைந்திருக்கிறது. இப்படி இதை பார்க்கிறோம். அப்ப தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த புறப்பொருட்கள் இருப்பு, இயக்கம், ஆற்றல் என்ற இவைகளில் ஒன்றுபட்டு அல்லது வேறுபட்டு ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு நில உறவுகளின் தன்மைக்கு ஏற்ப தோற்றங்கள் உருவாகி இப்படி உருவாகி இருக்கக்கூடிய இந்த இறைநிலை, இவைகளெல்லாம் உணரத்தக்க அளவிலே பஞ்ச பௌதிகங்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேர்த்தியான விகிதாச்சாரத்திலே கூடி இயங்கும் பொழுது, அது இன்னதென்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக நாம் சொல்லும் பொழுது நமது பூமி அமைப்பிலே 72% நீர் என்று குறிப்பிடுவோம். ஸோ அந்த அடிப்படையிலே, அதாவது ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் கிடையாது, ஒரு விகிதாச்சாரம், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட விகிதாச்சாரம். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட விகிதாச்சாரத்திலே அப்படி கூடி இயங்கும் பொழுது பஞ்ச பௌதிகங்களும் கூடி இயங்கிய நிலையிலே ஒரு ஒரு தோற்ற நிலை ஏற்படுகிறது. அந்த தோற்றத்துக்குள்ளே, அதாவது 4 பௌதிகங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று என்று சொல்லக்கூடிய அந்த 4 பௌதிகங்களுக்குள்ளார முதல் அடிப்படை பொருளாக இருந்த, அடிப்படை பகுதியாக இருந்த விண் கூடி இயங்கும் பொழுது, அந்த விண் கூடி இயங்கும் பொழுது அந்த தோற்ற பொருளிலே ஏற்படக்கூடிய மாற்றம் அது உணர்வு என்ற நிலையை பெறுகிறது. இப்படித்தான் உணர்தல் என்ற தன்மையை பெறுகிறது. இங்கேதான் அகம் ஆரம்பிக்கிறது. புறத்தை பற்றி பேசிவிட்டோம். புறம் எங்கிருந்து தொடங்கியது என்று பார்த்தால் இறைநிலையிலிருந்தே தொடங்கியது. ஆதி நிலை அல்லது சுத்தவெளி. சுத்தவெளியே புறத்தில் காணக்கூடிய அத்தனையுமாக இருக்கிறது. சுத்தவெளியும் இருக்கிறது, சுத்தவெளியோடு இயக்க நிலையில் இருக்கக்கூடிய தோற்ற பொருட்களும் இருக்கிறது.
அப்படி தோற்றங்கள் எல்லாம் உணரத்தக்க அளவிலே 4வது தன்மையாக இந்த உயிரின கூட்டு உருவாகிறது. இப்படி பஞ்ச பௌதிகங்களும் ஒரு ஹோலிஸ்டிக் ரேஞ்சில் நேர்த்தியான கூட்டமைப்புல உருவாகும் பொழுது அங்கே உணர்தல் ஏற்படுகிறது. அப்படி உணர்தல் ஏற்பட்ட ஒன்றுதான் உயிர் என்ற ஒரு புதிய இனம் உருவாவதற்கான காரணமாக அமைகிறது. அப்ப இப்படி இறைநிலையே இருப்பு நிலை, இயக்க நிலை, தோற்ற நிலை என்று கடைசியே உணர்வு நிலை என்ற நிலைக்கு வருகிறது. உணர்வு நிலை என்ற நிலைக்கு வரும் பொழுதுதான் அகம் அங்கே உருவாகிறது. அந்த உணர்வு நிலையில என்ன வருகிறது என்றால், அங்கே ஏற்படக்கூடிய காந்தம் அந்த கூட்டுக்குள்ளேயே ஒரு மையத்தை அமைத்துக் கொண்டு அது கருமையம் என்ற பெயரிலே இயங்குகிறது. அந்த கருமையம் என்ன செய்கிறது என்றால், இந்த காந்தம் எப்படி புறத்தே இருக்கக்கூடிய பஞ்ச பௌதிக கூட்டுப்பொருள் அல்லது தோற்ற பொருள்களிலிருந்து வெளிவரக்கூடிய அலையில் இருக்கக்கூடிய காந்தத்தில் என்ன தன்மை இருக்கிறதோ அதை உணரத்தக்க அளவிலே இருக்கிறது. இந்த உணர்வால் இந்த ஜீவகாந்தத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் ஒரு உணர்வாக பெறப்பட்டு அந்த உணர்வுகள் கருமையத்திலே பதிவாக்கப்படுகின்றன. அப்படி கருமையத்திலே பதிவாக்கப்பட்ட அந்த 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 உணர்வுகள் எல்லாம் அது அகம் என்ற உள்ளத்துக்குள்ளே மேல் பதிவாக அமைந்துவிடும். அந்த அகத்திலே என்ன இருக்கிறது என்று பார்த்தால் அங்கேயும் சுத்த வெளியே தான் இருக்கிறது. எங்கும் சுத்தவெளி நீக்கமர நிரம்பி இருக்கும் பொழுது இந்த உயிர் பொருளுக்குள்ளும் மத்தியிலே ஊடுருவி இருக்கக்கூடியது அதே மெய்ப்பொருள் தான். ஆக புறத்தில் மெய்ப்பொருளாக இருந்ததே எல்லா தோற்ற பொருளாகவும் வந்தது. அந்த தோற்ற பொருள்களே உச்சநிலையாக உணர்வை பெறக்கூடிய ஒரு தோற்ற பொருளாக வந்ததுதான் உயிர் என்ற நிலை. ஏன் அதுக்கு உயிர் என்ற நிலையை கொடுத்தோம் என்றால் அது உணர்தல் என்ற இயக்கத்தை பெறுகிறது. அந்த உணர்வின் காரணமாக பெறப்பட்ட அனுபவங்களை எல்லாம் தனக்குள்ளே பதிவாக்கி கொள்ளும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த தோற்ற பொருளிலே இருக்கக்கூடிய அந்த இறைநிலைக்கு மேலே இந்த பதிவுகள் ஏற்றம் பெறுகின்றன. இந்த பதிவுகள் ஏற்றம் பெறாத நிலையிலே தோற்ற பொருள் வரைக்கும் இருக்கிறது. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். புறத்திலே அந்த தன்மை என்னவாக இருக்கிறதோ அப்படியே காட்டுகிறது. ஆனால் இங்கே உயிர் இனம் என்ற இந்த உணர்தல் நிலைக்கு இறைநிலை மாறி வரும் பொழுது இங்கே பெற்ற அனுபவங்கள் எல்லாம் பதிவுகளாக இங்கே வருகின்றன. இப்படி பதிவுகளாக வந்ததுதான் அடுத்தடுத்த உயிரினங்களாக மாற்றம் பெறும் பொழுது அந்த உயிரினத்துக்கு முறையாக கடத்தப்படுகிறது. இது ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்பர் அல்லது கருவழி கடத்தல் என்று குறிப்பிடுகின்றோம். உயிர் வழி வந்த இந்த தோற்றம் தன்னை போல உள்ள உருவங்களை உருவாக்குனது மட்டுமல்ல, புதிய உயிரினங்களாகவும் வளர்ச்சி பெற்று வருகிறது. இதை நாம் பரிணாமம் என்று குறிப்பிடுகிறோம். தன்னை போல் ஒன்றை உருவாக்கியதை இனப்பெருக்கம் என்றும், பிறகு புதிய உயிரினமாக பரிணாமம் அடைவதை பரிணாமம் என்றும் குறிப்பிட்டோம். அப்ப இனப்பெருக்கம், பரிணாமம் இவை இரண்டும் நடைபெறுகிறது. இவை இரண்டும் எங்கே இல்லை என்றால் இந்த பிரபஞ்ச தோற்ற பொருளிலே இல்லை. இறைநிலை தோற்ற பொருள் நிலை வரைக்கும் வந்த அளவிலே இல்லை. ஆனால் உயிரினம் என்ற நிலைக்கு வந்த பிறகு இது இருக்கிறது. இதைதான் நாம் பார்க்க வேண்டும். தோற்ற நிலையிலே ஒரு ஹைட்ரஜன் என்ற அணு உருவாக வேண்டும் என்றால் ஒவ்வொரு முறையும் எலக்ட்ரானும் புரோட்டானும் கூட வேண்டும். 2 ஹைட்ரஜன் அணுக்கள் கூடி ஒரு புதிய ஹைட்ரஜன் அணு உருவாவதில்லை. ஆனால் உயிரணுக்களிலே அப்படி கிடையாது. உயிரினங்களிலே 2 உயிர் கூடி ஒரு புதிய உயிர் தோன்றுகிறது. அப்ப உயிரினங்களிலே என்ன சிறப்பு என்றால் தன்னை போல ஒன்றை உருவாக்குவதற்கான திறனை தானே பெற்று வருகிறது. அப்ப தானே பெறுவதற்கு ஏற்ற அந்த தக அமைவு தன்னுடைய கருமையத்திலே அமைகிறது. அப்படி இன்னொன்றை உருவாக்கும் பொழுது, ஒரு ஹைட்ரஜன் அணு உருவாகும் பொழுது எலக்ட்ரானும் புரோட்டானும் கூடி ஹைட்ரஜன் உருவாகிறது. எப்பொழுது ஹைட்ரஜன் உருவானாலும் எலக்ட்ரான் புரோட்டான் கூட வேண்டும். எலக்ட்ரானோ புரோட்டானோ இறைநிலையினுடைய நுண்பகுதியாகிய விண்களின் அடுத்த கட்ட பரிணாமம், அது வேற ஒரு தன்மைக்கு அது பரிணாமம் என்று சொல்வதை விட அது தன்னுடைய வேகத்தை குறைத்துக் கொள்வதால் அடையக்கூடிய அடுத்த கட்ட நிலை என்று சொல்லலாம். அப்ப அடுத்த கட்ட நிலையிலே வரக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான் என்று கூடுகிறது. ஆகவே எப்பொழுது ஹைட்ரஜன் உருவானாலும் ஒரே தன்மையுடையதாக இருக்கும். ஆனால் உயிரினங்களில் அப்படி அல்ல. ஒரு உயிர் தோன்றும் பொழுது ஒரு தன்மையையும், அதே தந்தை தாய்க்கு 2 உயிருக்கு கூடி இன்னொரு உயிர் தோன்றும் போது வேறு ஒரு தன்மையையும் பெறுகிறது. ஏன் இந்த தன்மை வேறுபாடு? ஆனால் புறத்திலே அப்படி அல்ல. புறத்திலே தோன்றக்கூடிய தோற்ற பொருட்களிலே அப்படி அல்ல. ஏனென்றால் புறத்திலே தோன்றக்கூடிய தோற்ற பொருட்கள் எப்பொழுதும் மூலத்திலிருந்து வந்த அந்த பகுதி பொருட்களை கொண்டே உருவாக வேண்டும். ஆனால் உயிரினங்களிலே அடுத்த உயிர் புதிய தலைமுறை உருவாவதற்கு அப்படி அல்ல. அது இந்த உயிரிலிருந்தே உயிர் தோன்றுகிறது. அப்படி உயிரிலிருந்தே உயிர் தோன்றும் பொழுது இந்த உயிர் பெற்ற அனுபவங்கள் எல்லாம் தனக்குள்ளே மேல் பதிவாக பெற்றிருக்கும் பொழுது இந்த கருமையத்திலே இங்கே இருக்கக்கூடிய இறைநிலையிலே மேல் பதிவுகள் அங்கே வந்து விடுகின்றன. இங்கே அகத்தின் மேலே சில பதிவுகள் வந்து விடுகிறது. அப்ப ஒரு புதிய உயிர் தோன்றும் பொழுது என்ன பதிவுகளை கொண்டிருக்கிறதோ அதன் தன்மையை பெறுகிறது. மற்றொரு உயிர் தோன்றும் பொழுது மேல் பதிவுகள் மேலும் சிலவற்றை பெற்றிருக்கலாம். அப்ப வேறுபாடுகள் ஏற்படுகிறது. ஆக புறத்தோற்றத்திலே இருக்கக்கூடிய அந்த ஜடப்பொருட்கள் உருவாவதிலே இந்த தன்மை இல்லை. ஆனால் உயிரினங்களிலே இது இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட வேறுபாட்டை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டிலும் இருப்பது இறைநிலைதான். எங்கும் இருப்பது இறைநிலைதான். எதுவாக இருப்பதும் இறைநிலைதான். எல்லாவற்றுக்குள் இருப்பதும் இறைநிலைதான். இந்த உயிரினத்துக்குள் இருப்பதும் இறைநிலைதான். ஆனால் புறத்தே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களிலும் இல்லாத ஒரு தன்மை இங்கே உயிரினங்களிலே என்ன இருக்கிறது என்றால் அவற்றின் அனுபவங்கள் பதிவுகளாக இருக்கின்றன. அப்ப எப்படி ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினமாக வரும் பொழுது கடத்தப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், உயிரின தன்மாற்றத்தை சொல்லும் பொழுது சிவபுராணத்தில் அழகாக ஒரு வரி சொல்லுவார்கள். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதராய்
முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமானே என்று குறிப்பிடுவார். ஆமாம், எந்த 6வது அறிவு பெற்ற மனிதனும் நேரடியாக இறைநிலையிலிருந்து நாம் பேசணுமே துகள், அது போல இறைநிலையிலிருந்து நேரடியாக நீங்களும் நானும் வந்துவிடவில்லை. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெற்றோர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஹைட்ரஜன் அணுக்கு ஒரு பெற்றோர் தேவையில்லை. ஹைட்ரஜன் அணு உருவாக வேண்டும் என்றால் அவற்றுக்கு எலக்ட்ரான் புரோட்டான் போதுமானது. 2 ஹைட்ரஜன் பெற்றோர் தேவையில்லை. ஆண் ஹைட்ரஜன் பெண் ஹைட்ரஜன் என்று 2 தேவையில்லை. ஆனால் நான் உருவாவதற்கு எனக்கு ஒரு ஆண் ஒரு பெண் என்ற 2 பேர் தேவைப்படுகிறார்கள். இப்படிதான் அங்கே இருப்பதற்கும் இங்கே உருவானதற்கும் இடையிலே இருக்கக்கூடிய வேறுபாடு. அந்த அடிப்படையிலே உயிரினங்களிலே உயிரிலிருந்தே உயிர் தோன்றும் பொழுது அந்த உயிர் அதற்கு முந்தைய உயிரினங்கள் பெற்ற அனுபவத்தை எல்லாம் தனக்குள்ளே பதிவுகளாக பெற்றுக்கொண்டு இதைத்தான் முன் வினை பதிவு என்று குறிப்பிடுகின்றோம். அப்ப மனிதனிடம் இறைநிலையே உள்ளே இருந்தது. மனிதனுடைய சிறப்பு என்னவென்றால் ஆதியிலே இருந்த இருப்பு நிலை மனிதனிடம் முழுமையாகவும் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் முழுமையாக இருக்கிறது. ஆனால் பிற உயிரினங்களால் அங்கே இருப்பதை என்னதென்று அறிய முடியாது. ஆனால் மனிதனிடம் என்ன சிறப்பு இருக்கிறது என்றால் தனக்கு உள்ளே இருக்கும் அந்த இறைநிலையையும் உணர முடியும். தனக்கு வெளியே இருக்கக்கூடிய புறத்திலே இருக்கக்கூடிய இப்ப நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே இவற்றையும் உணர்ந்து பேச முடியும். இந்த திறன் ஆதியிலே இருந்த இருப்பு நிலைக்கும் கிடையாது. வேறு எந்த தோற்ற பொருளுக்கும் கிடையாது. எந்த உயிரினங்களுக்கும் இந்த தன்மை கிடையாது. எப்படி ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு புலனை தனக்கிட்டே கொண்டு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே 1, 2, 3, 4, 5 என்று 6வதாக மனிதனிடம் வரும் பொழுது மனம் என்ற ஒரு சிறப்பு இயக்கத்தை 6வது அறிவு பெறுகிறது. மனம் முழுமை பெறுகிறது. ஆனால் உயிரினங்களுக்கே மனம் ஆதாரம் தான். ஒரு அறிவு என்று சொன்னாலும் கூட அங்கே மனம் இருக்கிறது. ஆனால் மனிதனிடம் தான் முழுமை பெறுகிறது. முழுமை என்றால் என்ன அர்த்தம்? மனம் அங்கே என்ன நிலையை அடைகிறது என்று அனுமானம் என்ற நிலையை அடைகிறது. அது முந்தைய அனுபவம், தற்கால சூழல், பிற்கால விளைவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3ஐயும் கணித்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு சிறப்பை பெறுகிறது. அப்ப இந்த வகையிலே இந்த உயிரினத்தினுடைய புறச்சூழல் மற்றும் அதாவது உயிரினத்தினுடைய அகச்சூழல் மற்றும் உயிரினத்துக்கு வெளியிலே அனுபவிக்கக்கூடிய புற தோற்றங்கள் இவை 2ஐயும் நாம் பார்த்திருக்கின்றோம். 2மே எது பகுதி பொருளாக இருக்கிறது என்று 2க்குமே எது ஆதாரமாக இருக்கிறது என்று பார்த்தால் இறைநிலையே ஆதாரமா இருக்கிறது. 2ற்கும் பகுதி பொருளாக இருப்பதுதான் எல்லாமே பகுதி பொருள் தான். நானும் பகுதி பொருள் தான். வெளியிலே பார்க்கக்கூடிய தோற்ற பொருட்களும் பகுதி பொருள் தான். ஆனால் மனிதனிடம் இறைநிலையே நானாக இருக்கிறேன் என்ற உணர்வை பெறக்கூடிய திறனோடு பெற்றுவிட்டதால் மனிதன் இறைநிலை என்ற அந்த முழுமையை தான் தன்னை அறியாமலேயே தனக்குள் அறிந்திருக்கிறான். ஆனால் அந்த அறிதலை யார் தடுத்திருக்கிறார் என்று கேட்டால் தனக்குள்ளே விலங்கின பதிவுகளாக இருப்பது அந்த அறிந்த அந்த இருப்பை தான் உணர முடியாத அளவுக்கு அது இருப்பாக்கி கொண்டு அது இருக்கிறது. அது மனதிலே கசிந்து மனம் புலன் வழியாக இயங்கி அதனுடைய பெரும் கருணை என்று சொல்லக்கூடிய அந்த பேராற்றலை பேரறிவை மனிதன் அறிந்து கொள்ள முடியாமல் தடுத்து நிற்கிறது. இதுவே அனைத்து சிக்கல்களுக்கும் காரணம். அப்ப ஒவ்வொரு உயிரினமும் எப்படி வாழ்கிறது என்று பார்த்தால் புறத்தே இருக்கக்கூடிய பொருட்களை அனுபவித்து வாழ்கிறது. 1 அறிவு முதல் 5 அறிவு வரைக்கும் என்ன இருக்கிறது என்றால் அவைகளுக்கு சில புலன்கள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த புலன்களின் வழியாக அவைகளுக்கு வழங்கப்பட்ட ஆற்றலை அவற்றிலே இருக்கக்கூடிய அறிவு ஒழுங்கமைத்து அந்த ஒழுங்கமைப்புக்கு உட்பட்ட நிலையிலே புலன்கள் அனுபவங்களை பெற்று அந்த அனுபவத்தின் வழியாக தான் பெற்ற அனுபவத்தின் வழியாக பசி வந்தால் உண்டு, பிறகு தூக்கம் வந்தால் உறங்கியும், பருவம் வந்தால் நட்பு வைத்துக் கொண்டு தன்னை போல் இன்னொன்றை உருவாக்கி விட்டு தன் வாழ்க்கையை அது முடித்துக் கொள்கிறது. அவற்றிலே எந்த சிக்கலும் அல்ல. ஆனால் மனிதனும் அப்படி அல்ல. மனிதனிடமும் சிந்தனை ஆற்றல் பெருகிவிட்டு இருக்கிறது. மனிதன் அப்படி அல்ல. இந்த புலன்களை கடந்தும் புலனுக்கு அப்பால் இருப்பதையும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் உள்ள உரிய ஆற்றலோடு மனம் உருவாகி இருக்கிறது. ஆனால் மனிதனோ தன்னிடம் இருக்கக்கூடிய இந்த திறனை அறியாததின் காரணமாக, தன்னிடம் இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை உணராததின் காரணமாக விலங்குகளைப் போலவே புலன் வழியாக அனுபவம் பெறுகிறான். ஆனால் விலங்குகளுக்கு அது நிறைவு பெற்றுவிடும். ஏனென்றால் அதற்கு வழங்கப்பட்ட அறிவு நிலை அவ்வளவுதான், அதற்கு வழங்கப்பட்ட ஆற்றல் அவ்வளவுதான். அந்த ஆற்றலை கொண்டு புலன்கள் வழியாக அது என்ன அனுபவிக்கிறதோ அதன்படியாக வழங்கி விடுகிறது. ஆனால் மனிதனுக்கு வழங்கப்பட்டதோ தன் முழுமையை உணரும் திறன். ஆனால் மனிதன் அதை உணராமல் மயக்க நிலையிலே விலங்கின பதிவுகளின் வழியாக வந்த வாழ்வின் காரணமாக புலன் வழியாக அனுபவத்தை பெற்று அதன் வழியாக அவன் அனுபவிக்கும் பொழுது பெறக்கூடிய அந்த ஆனந்தம் மனிதனிடம் நிறைவை தருவதில்லை. இதுதான் நாம் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டிய விஷயம். பிற உயிரினங்களிலிருந்து மனிதன் வேறுபடுகிறான். ஏனென்றால் மனிதன் முழுமையை பெற்றிருக்கிறான். இப்ப முழுமை பெற்ற மனிதனிடம் வெளியிலிருந்து ஒன்றை அனுபவித்து அதை சிறப்பு என்று நான் சிறிது நேரம் பார்க்கும் பொழுது உள்ளே இருக்கிற முழுமை அது சிரித்து விடுகிறது. ஐயோ இது சிறப்பா, ஆகச்சிறப்பு ஒன்றை நீ இன்னும் உணரவில்லையே, அப்ப செம்பொருள் காணாமல் ஆகச்சிறந்த பொருளை காணாமல் நீ எப்படி மகிழ்வாக இருக்க முடியும் என்று மீண்டும் ஏதோ ஒன்று குறை இருக்கிறது என்று மனதுக்குள்ளே இனம் புரியாத ஒரு கவலையை ஏற்படுத்தி தான் அனுபவித்த தான் எதை இன்பம் என்று நினைத்தோமோ அதையே தற்போது துன்பமாக வருந்தி இந்த இன்பம் நீடித்து நிலைக்கவில்லையே என்று மீண்டும் மீண்டும் வருந்துகிறான். சுவாமிஜி அவர்கள் அழகாக குறிப்பிடுகிறார்கள். சுகதுக்கம் அனுபவித்தேன், சோர்வு கண்டேன், சுய அறிவால் ஆராய்ந்தேன், முடிவு காண சுகதுக்கம் உடலில் எங்கும் அறிவில் கண்டேன், சுகதுக்கம் கடந்து மோன நிலையுணர்ந்தேன், சொரூபத்தில் அரூப நிலை அறிந்து விட்டேன், சுகதுக்கம் கடந்து கடக்க முறை கேட்போருக்கு சொற்குறிப்பால் சுருங்க சொல்வேன் கடவுள் என்று. ஆக மனிதன்
புலன்கள் வழியாக வெளியே சென்று கொண்டிருக்கின்றான். புறத்தே இருக்கக்கூடிய பொருட்களை பார்க்கிறான். புறத்தே இருக்கக்கூடிய பொருட்கள் அல்லது நபர்கள் இவர்களோடு உறவு கொள்கிறான். அவற்றில் பெறக்கூடிய அனுபவங்களை அனுபவிக்கிறான். அந்த அனுபவம் சிறிது நேரம் சிலருக்கு இன்பமாக இருக்கிறது, சில நேரங்கள் துயரமாக இருக்கிறது. அந்த இன்பம் கூட நீடித்து நிலைக்க முடியாமல் இருக்கிறது. ஆக மனிதனுடைய மனமோ புலன்கள் வழியாக வெளியேறி புறத்தே இருக்கக்கூடிய இந்த தன்மைகளை அறியும் பொழுது அந்த தோற்றத்தை அனுபவிக்கிறான். அதனால் வரக்கூடிய விளைவுகளை அனுபவிக்கிறான். முழுமையை இன்னும் காணவில்லை. மகரிஷி அவர்கள் அழகாக குறிப்பிடுகிறார். அரூப நிலையில் இருந்த ஆதியே உருவெடுத்து அத்தனை வந்திருக்கிறது என்று நான் தெரிந்து கொண்ட பிறகு கடவுள் என்று சொல்லிட்டேன். அப்ப உள்ளே கடந்து போக வேண்டும். அப்ப உள்ளே கடந்து போவதற்கு என்ன வேண்டும் என்று பார்த்தால் புலன்கள் உதவவில்லை. என்னிடமே இருக்கக்கூடிய இந்த புலன்கள் உள்ளே செல்வதற்கு உதவவில்லையே. என் கண்களை கொண்டு நான் வெளியே இருக்கக்கூடிய புறப்பொருட்களை சிறிதளவு பார்க்கலாம், அவ்வளவுதான். சிறிது தூரத்திற்கு பின்னே இருப்பதையும் நான் காண முடியாது. என் கண்களாலும் காண முடியாது, இதுவரை கண்டறிந்த அறிவியல் கருவிகளாலும் காண முடியாது. அப்படி என்றால் உள்ளே செல்வதற்கு அது உதவவே இல்லை. எந்த புலனும் எனக்கு உதவவில்லை. அப்ப உள்ளே செல்வதற்கு எது உதவியாக இருக்கிறது? அப்ப மனம் உள்ளே செல்ல வேண்டும் என்றால் மூச்சை பிடித்துக் கொண்டு உள்ளே செல்கிறோம். அதற்காக தான் இந்த மூச்சு பயிற்சி என்ற பிராணாயாமம் கிடைக்கிறது. அப்ப மூச்சை பிடித்துக் கொண்டு உள்ளே சென்றவர்கள் மூச்சிலிருந்து மனதை வெளியே பிரித்தெடுத்து உயிர் சக்தியோடு இணைத்து உயிரை காண நாம் ஏற்பாடு செய்கிறோம். இது பிற அமைப்புகளிலிருந்து, அதாவது தியானத்திற்கான யுக்திகளிலிருந்து நாம் வேறுபடுகிறோம். தியானத்திற்கான யுக்திகளிலே மீண்டும் ஒரு கரும்புள்ளியையோ அல்லது ஒரு ஒளியையோ அல்லது ஒரு மந்திர சொற்களையோ அல்லது உருவத்தையோ எடுத்து பார்த்தால் மீண்டும் புறத்தே தானே செல்கின்றோம். அல்லது புறத்தே இருப்பதை மனதிற்குள்ளே நினைத்து ஆழ்ந்து சென்றால் கூட அவற்றிலே எல்லை கட்டப்பட்ட அளவிலே தானே செல்கிறோம். ஆனால் குண்டலினி யோகம் அப்படி அல்ல. மகரிஷி அவர்கள் ஆகச்சிறிய இயக்கமாக கண்ணாலும் காண முடியாத, இதுவரை கண்டறிந்த கருவிகளாலும் இன்னதென்று எடுத்து காட்ட முடியாத, நுண்ணிய இயக்க பொருளாக இல்லை என்று மறுக்க முடியாத, இதுதான் என்று காட்ட முடியாத ஒரு பகுதி பொருளாக இருக்கக்கூடிய உயிர் என்ற அற்புதமான பொருளின் மீது மனதை நிறுத்தி நிலைநிறுத்தும் பொழுது மனம் உயிரின் தன்மையை அடைகிறது. உயிர் அளவுக்கு அது அலைநிலத்தை பெற்று உயிரின் தன்மையை அடையும் பொழுது உயிருக்குள்ள இருக்கிற உட்பொருளோ அந்த ஆதி நிலையில் இருந்த அந்த அறிவைதான் உள்ளே இருக்கும் பொழுது மனம் அறிவு நிலையை எய்துவதற்கான முதல் படிநிலை. மனம் உயிரை கவனிக்க தொடங்கிவிட்டால் போதும். முதல் படிநிலையாக இருக்கக்கூடிய அறிவோட எல்லைக்குள்ளார போயிடும். பிறகு மனம் உயிரோடு ஒடுங்கிவிட்டால் அறிவின் ஆளுமைக்கு உட்படும். பிறகு மனம் இல்லாமல் போய் அற்று போய் உயிரின் அசைவும் இல்லாம போய் அந்த பேரறிவோடு ஒடுங்கிவிட்டால் அது தன் முழுமைத்தன்மையை அடைந்துவிடும். அறிவாகவே மாறிவிடும். மனமே அறிவாக மாறி தன் முழுமையை தான் உணர்ந்து விடும். அந்த தன் முழுமையை தானே உணரத்தக்க அளவிலே கிடைக்கக்கூடிய ஆனந்தம் தான் பேரானந்தம். இந்த பேரானந்த நிலையை நாம் அடைந்தால் மட்டும்தான் எப்பொழுதும் ஆனந்த நிலையோடு வாழ்வதற்கான வழி இருக்குது. இந்த அனுபவத்தை அடைய வேண்டும். எப்பொழுதும் இப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். மகரிஷி அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், மனதை உயிரோடு ஒடுக்கி பழக்கி உயிருக்கு உட்பொருளா இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளோடு இணைத்து ஆற்றக்கூடிய தவம் குண்டலினி யோகம். கடவுளை காண வேண்டும் என்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. அதற்கு தன் உயிரை காண வேண்டும், அவ்வளவுதான். தன்னை அறிதலே அடைய வேண்டும். தன்னை அறிதல் என்பது உயிரை உணர்தல். தன்னை அறிவதன் மூலமாக உயிரை உணர்கின்றோம். உயிரை உணர்வதன் மூலமாக இங்கே உயிர் என்று எது அழைக்கப்படுகிறதோ அதுவேதான் பிரபஞ்சத்துக்கு மூலமான விண் என்று சொல்லப்படுகிறது. அண்டத்திலே விண் என்றும் பிண்டத்திலே உயிர் என்றும் போற்றப்படுகிறது. அப்ப இங்கே உயிரை உணர்ந்த மனிதனுக்கோ அங்கே விண்ணை உணரத்தக்க ஒரு அறிவு வந்து விடுகிறது. ஆகவே பொருள் நிலையில் அனைத்தையும் விண்ணின் தொகுப்பாக பார்க்கும் அந்த ஆற்றல் கிடைத்துவிடும். உயிரை உணர்வதின் காலமாக எல்லா பொருட்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய விண்தான் அடிப்படை பொருள் என்று அவற்றிலே விண்ணை பார்க்கும் திறன் வந்துவிடும். அப்ப பொருள் நிலையிலோ எல்லை கட்டப்பட்ட அந்த காட்சி பொருளிலே மயங்கி நிற்கக்கூடிய நிலையிலிருந்து மனம் விடுபட்டு எல்லாத்துக்கும் மூலமா இருக்கக்கூடிய அந்த விண்ணை அடைகிறது. மேலும் இந்த உயிருக்கு உட்பொருளா இருக்கக்கூடிய மூலத்தை அடையும் பொழுது உயிரோ விண்ணை அடைந்து விண்ணுக்கும் மூலவர்களாக இருந்தது அதே பேரறிவுதான் என்ற இறைநிலையே உருகிறது. இதுதான் பெரும்பொருள். ஆக பெரும்பொருள் ஒன்றை நாம் காணாமல், ஆக பெரும்பொருள் ஒன்றை அனுபவம் செய்யாமல் இங்கே காண கிடைக்கக்கூடிய இந்த பொருள்களிலேயே எனக்கு இன்பம் இருக்கிறது என்று மயங்கி நின்றால் நாம் இன்பமாக வாழ்வதற்கு பதிலாக துன்பத்தை நம்மோடு இணைத்துக் கொண்டே வாழும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஆக அகத்திலே இந்த ஆனந்தத்தை கொண்டு வருவதன் மூலமாக புறத்திலே இருக்கக்கூடிய எல்லா வகையான உறவுகள் புறப்பொருட்களை அனுபவித்தல், இயற்கை, இவை அனைத்தையும் நாம் இன்பமாக அனுபவிப்பதற்கான தன்மை அகத்திலிருந்தே தோன்றுகிறது. புறத்திலே அனைத்தும் இறைநிலையே அனைத்துமாக இருக்கிறது, அனைத்துக்குள்ளும் இறைநிலையே இருக்கிறது. அப்ப இந்த தன்மையை அடையும் பொழுதுதான் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றும் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொன்ன பாரதியின் வரிகள் நமக்குள்ளே புரிதலுக்கு உட்பட்டு. அப்படி பார்க்கும் பொழுது நான் ஆக பெரும் பொருளை நான் அடைந்து விட்டேன். அப்பொழுது ஒன்றை மற்றொன்றாக பார்க்கும் பொழுது எது நானாக இருக்கிறேனோ அதுதான் அதுவாகவும் இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய நானே பிரம்மத்தின் அம்சமாகவும் அதே பிரம்மத்தின் அம்சம்தான் இன்னொருவருக்கும் இருக்கிறது என்ற தத்துவமிஷி என்ற அந்த உண்மையையும் நான் உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பெரிய
தன்மையை அடைந்து விடுகிறேன். அப்படி அந்த தன்மையை அடைந்து விட்ட பிறகு எனக்கு புறத்தே இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் நான் வாழ்வதற்காக எனக்கு இங்கே வழங்கி இருக்கக்கூடிய இயற்கையின் கொடை என்றும் சிறப்பு என்றும் என் புலன்கள் வாழும் காலம் வரைக்கும் அவற்றை பார்த்து அனுபவித்து கேட்டு மகிழ்ந்து வாழும் காலம் வரைக்கும் போதும் போதும் என்று வாழக்கூடிய ஒரு சிறப்பை நாம் அடைந்து விடும். இவ்வளவுதான். வாழ்க்கை மிக எளிமையானது. இங்கே பொருள் 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 பற்று அல்ல, அதிகாரத்துக்காக அலைவதில்லை, புகழுக்காக ஓடுவதல்ல, எதுவும் இல்லை. இங்கே செல்வாக்கை தேடுவதல்ல. ஏன்? என்னுடைய செல்வாக்கு இறைநிலையோடு போய்விடுகிறது. என்னுடைய தேடல் இறைநிலையில் இருக்கிறது. ஆக பெரும்பொருளை அடைந்த பிறகு இங்கே இருப்பது அத்தனையும் அவற்றின் சிறிய இயக்கம் தானே. இது உணர்வாக பெற வேண்டும். இந்த உணர்வை பெற்றுவிட்ட பிறகு இங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் என்பதற்கு எதற்கு வேண்டும்? வாழ்வதற்கு 2 அம்சங்களை மகரிஷி குறிப்பிடுகிறார் தத்துவார்த்தமாக. ஒன்று தேவை, மற்றொன்று இந்த பிரபஞ்சத்திலே தன்னை காத்து சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் சொல்லுவோம். தன்னை காத்து கொள்ள வேண்டிய தேவை விஷயம். தேவை என்பதிலே உணவு, நீர், பிறகு பருவ காலத்திலே இருக்கக்கூடிய அந்த கழிவுப் பொருட்களை நீக்கிக் கொள்வதற்கான வசதிகள், இவைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இவைகளுக்கு உழைத்து பொருளிட்ட வேண்டும், திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும், தகுந்த காலத்திலே திருமண உறவுகள் எல்லாம் செய்து வந்து கொள்ள வேண்டும். இவற்றுக்கு உரிய அளவிலே வாழ்க்கையை நடத்த வேண்டும். 2வது காப்பு. காப்பு என்பது மிக கவனமாக பார்க்க வேண்டும். ஒன்று வேற்று உயிர் பகை. வேற்று உயிர் பகை என்பது பிற விலங்குகளுக்கு இன்னொரு விலங்கு பகையாக இருக்கிறது. ஆனால் மனிதர்களுக்கோ மனிதரே பகையாக இருக்கிறது. அப்படி என்றால் இங்கே அருட்காப்பிட்டுக் கொள்ள வேண்டும். மகரிஷி அவர்கள் அருட்காப்பின் வழியாக இன்விசிபிள் ப்ரொடெக்ஷன் எனக்கு கொடுப்பதன் மூலமாக வேற்று உயிர் பகை மட்டுமல்ல, ஆக்சிடென்ட்ஸ், நான் சரியாக இருக்கலாம், ஆனால் என் மீது வந்து மோதி விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்ப என்னிடம் இல்லாத கண்ட்ரோல் அது. நான் மோதாமல் இருக்கிறேன் என்பது என்னுடைய கண்ட்ரோல். ஆனால் என் மீது மோதுவது என்பது என்னுடைய கண்ட்ரோல் அல்ல. அது என்னிடம் இல்ல. அது யார் எங்கே தற்செயலாக நடப்பது. அப்ப தற்செயலாக நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி கட்டுப்படுத்துவது? இங்கேதான் மகரிஷி அவர்கள் வாழ்வதற்கு வழி கொடுக்கிறார். அதுதான் அருட்காப்பு என்ற ஒன்று. அருட்காப்பிட்டுக் கொள்ளும் பொழுது என்னுடைய காந்த சரீரத்தை பலப்படுத்திக் கொள்ளும் பொழுது அத்தகைய சூழலிலிருந்து என்னை காத்து வழி நடத்தக்கூடிய தன்மையை நானே உருவாக்கிக் கொள்கின்றேன். பிறகு இயற்கை பேரழிவு என்று சொல்லக்கூடிய இயற்கை சீரழிவுகள். இயற்கையிலே வங்காள விரிகுடாவிலே ஒரு புயல் உருவாகிறது என்று நாம் அதை கணிக்கலாம். அவ்வளவுதான். எந்த திசையை நோக்கி செல்கிறது என்று சொல்லலாம், என்ன வேகத்திலே செல்கிறது என்று சொல்லலாம், அவற்றிலிருந்து வெளிவிடக்கூடிய காற்று என்ன வேகத்திலே அடிக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் அதை மாற்றி அமைக்க முடியாது. நாகப்பட்டினம் பகுதியிலே வேண்டாம், ஒரிசா பக்கம் திருப்பி விடலாம் என்று அதை திருப்பி விட முடியாது. அதற்கான சக்தி நம்மிடம் இல்லை. அப்ப இயற்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டதுக்கு தகுந்தாற் போல தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ வேண்டும். இவ்வளவுதான். அப்ப இயற்கை பேரழிவுகளை, இயற்கை வரக்கூடிய சீற்றங்கள், அவற்றால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் இருந்து காத்து வழி நடத்துவதற்கு இவைகள் தான் தேவை. இவற்றை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் வாழும் காலம் வரைக்கும் இவைகளுக்கெல்லாம் நமக்கு புலன்கள் தேவைப்படுகிறது. இவைகளுக்கெல்லாம் நமக்கு புலன்கள் தேவைப்படுது. வாழும் காலம் வரைக்கும் இருக்கிற புலன்களை கொண்டு என்னுடைய தேவையையும் என்னை காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளையும் இருந்த அளவிலே இந்த புலன்கள் வாழும் காலம் வரைக்கும் தேவை. அப்படி வர வேண்டும். சோ எனக்கு வாழ்க்கைக்கு பொருட்கள் தேவைப்படுகிறது. எனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து என்னை நீக்கிக் கொள்வதற்கு உணவு, உடை என்று பொருட்கள் தேவைப்படுகிறது. அவ்வளவுதான் பொருட்களின் தேவை. பொருட்களே எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்பது ஒரு மயக்கம். எப்பொழுது அது மயக்கம் என்று புரிகிறது என்றால், ஆதியிலே இருக்கக்கூடிய இருப்பு நிலைதான் பெரும் பொருள் என்றும் எல்லாம் அவற்றின் பகுதி பொருள் என்று அறியும் பொழுதுதான் பட்டினத்தார் அவர்கள் குறிப்பிட்ட, ஸ்ரீமான் பட்டினத்தார் அவர்கள் குறிப்பிட்ட ஓடும் பொண்ணு ஒக்கன தகும் என்று 2 பொருள்களும் அணுக்களின் கூட்டுதானே என்ற பார்வை வரும் பொழுதுதான் தோன்றும். அப்ப இவைகளுக்கு தேவை. அப்ப இந்த நிலையிலே மனிதன் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும் என்று மகரிஷி அடுத்த கட்டமாக குறிப்பிடுகிறார். அறநெறியோடு வாழ வேண்டும், ஒழுக்கம் தவறாமல் இருக்க வேண்டும், யாருக்கும் துன்பம் தராமலும், யார் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்திலிருந்து நீக்க வேண்டும். எப்பொழுது அந்த உணர்வு வரும்? பெரும்பொருளை கண்ட பிறகுதான், தானே உயிர் என்று உணர்ந்த பிறகுதான். அதனாலதான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்று விட்ட பிறகு கொத்து குண்டுகளை போட்டு மனித நிலத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வரும்? ஆகவே பொறுப்புடைய தலைவர்களிடம் உயிர் உணர்வு பெற வேண்டும் என்று மகரிஷி குறிப்பிடுகிறார். தன்னுயிர்பல் பிற உயிரையும் பாவிக்கும் அந்த பாவனை இந்த குண்டலினி யோகத்தின் மூலமாக கிடைக்கிறது. அப்ப அந்த நிலை வரும் பொழுதுதான் இந்த ஒழுக்கம் கடைபிடிக்கப்படும். தன் கடமை என்ன என்று தான் பிறரிடமிருந்து பொருளை பெற்று வாழ்கிறோம், பிறருக்கு அந்த பொருளை அளிக்க வேண்டும். ஆகவே இந்த சமுதாயம் என்பது ஒரு கூட்டு உறவாக வாங்கி கொடுத்து வாழும் தன்மையை பெறுதல். பிறகு வாழ தகுதியற்றவர்கள், வயதானவர்கள், சிறியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு வசதியை தருவதற்கு தன்னால் இயன்ற உழைப்பு, அறிவு அல்லது உடல், இவைகளை கொண்டு தொண்டு செய்து வாழ வேண்டும் என்று இதற்கு நெறி வகுக்கிறார். எப்படி இந்த இன்பம் குலையாமல் பிறருக்கும் இயலாதவர்களும் அந்த இன்பத்தை அடைந்து வாழ்வதற்கு என்ன வழி என்றும், இயலாதவர்கள் தான் பாதிக்கப்படும் பொழுது எப்படி பிறருக்கு மகிழ்ச்சியாக இருக்க அனுமதிப்பார்கள், தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதைத்தானே கொடுப்பார்கள், தான் துன்பப்படும் பொழுது பிறருக்கும் துன்பத்தை தருவார்கள், அல்லது தன் துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கு பிறவரிடமிருந்து பரித்துணல் என்ற நிலைக்கு விளங்கின தன்மையால் வருவார்கள்.
ஆக அவர்கள் அந்த நிலைக்கு செல்ல விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருப்பதால் மகரிஷி அவர்கள் அதை அறநெறி வாழ்க்கையோடு ஒப்பிடுகிறார். இவையெல்லாம் பெற வேண்டும் என்றால் அறிவிலே முழுமை பெற வேண்டும், அதுதான் அடிப்படை. நான் அதை முதலிலே வைத்தேன். அறிவில் முழுமை பெற்ற பிறகுதான் நான் என் தேவையை பூர்த்தி கொள்ள முடியும், எனக்கான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்துகளிலிருந்து என்னை காத்து வழி நடத்தி கொள்ள முடியும், அறநெறியோடு வாழ முடியும். ஆக அறிவிலே முழுமை பெற வேண்டும். அறிவிலே முழுமை என்பது மெய்ப்பொருளை உணர்தல், பேரறிவை உணர்தல். அப்படி உணரும் பொழுது அகத்துக்குள்ளே உயிரினங்கள் என்ற தோற்றம் உருவாகிய பிறகு ஏற்பட்ட இந்த பதிவுகள் எல்லாம் நீங்கி கழித்து அல்லது புரிந்து கொண்டு அவற்றை சப்ரஸ் அமுக்கி பேரறிவின் ஆளுகைக்கு உட்பட்டு மனம் அடையும் பொழுது அகமும் ஆனந்தத்தில் இருக்கிறது, புறத்தே பெறக்கூடிய அனுபவங்களிலும் எப்பொழுதும் ஆனந்தமே இருக்கிறது. ஆக எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நல்லதையே காணக்கூடிய மனோபாவம் வருகிறது. அங்கே நீடித்த பேர் ஆனந்தம் உணர்வுகிறது. இதுதான் அகம் புறம் இரண்டும் ஆனந்தமாக வாழ்வதற்கான மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்று சொல்லி ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய நினைவுகளோடு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.